ஓப்பன் ஆகியாச்சு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரே கவலை என்ன டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணலாங்கிறது தான். இன்றைக்கி நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு 5 பராத்தா கிடைக்கும். 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மாவை இழுத்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க 1/2 கப் கோஸ் போட்டுக்கலாம். காயெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, பாதி வெந்தால் போதும். அடுத்து துருவின கேரட் 1 கப் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் நல்லா ஒன்று போல் மசிச்சு விட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறி இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா பிரித்து உருட்டிக்கலாம். இப்போ மாவை 5ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருந்தால் நமக்கு ஸ்டஃபிங் வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சமாக எடுத்து உருட்டின சப்பாத்திக்கு நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 4 பக்கமும் மடக்கி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராமல் கொஞ்சம் நிதானமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் பரோட்டாவை அதில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் ஒரு 10 செகண்ட் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1 டீஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதுலேயும் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும்.
2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இருக்கட்டும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெஜிடபிள் ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். பராத்தாக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம். இப்போ ரைத்தா செய்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின மல்லி இலை, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போது பழத்துக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டா வச்சுக்கலாம். அடுத்து ஆனியன் ரைத்தா, அடுத்து மாம்பழம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு பழம் கொடுக்கலாம். அதில் இன்றைக்கி நான் சீசனல் ஃப்ரூட் மாம்பழம் வச்சுருக்கேன். இதில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் 1 ரெடி. நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.